எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் சுசித்ரா, வயசு 37 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல வஸ்து இல்லை ஒரு பெண் வந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடன்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா கும்பம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதயம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை தான் வந்து பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பம் அதை தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பிரபலமான பேபி ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனியில் ப்ராடக்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட் டீமில் அக்கௌண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாமா. இவங்க சென்னையை சேர்ந்தவங்க, ஆனால் இப்போ கரண்ட்லி மும்பை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க கூடிய சீக்கிரம் இங்கே வந்து தனியாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ எங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் அண்ட் அக்காமடேஷன்லாம் கம்பெனியில் தராங்களாம். இதில் ஒரு நல்ல இன்கம் சம்பாதிச்சிருக்காங்களாமா. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டாங்களா. இப்போ பென்ஷன் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி தாம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒரு அக்கா தான் சொல்லியிருக்காங்கம்மா. அவங்களுக்கு மேரேஜ் தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. அவங்க இப்போ பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டாக தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு முதல் திருமணம் அரேஞ்ச் பண்ணி நடந்துன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு மேரேஜ் ஆன நாள்லேருந்து ஒத்து போகாமல் லைஃப் போய்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது எப்பவும் சரியாகதுன்னு முடிவு பண்ணி இப்படி லைஃப் கஷ்டப்பட்டு வாழ வேண்டாம் டிசைட் பண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்களா. அப்புறம் இதுவரை ஆண் துணை இல்லாமல் தனிமையில் தான் வந்துட்டு வராங்களாம். இப்போ 2ஆம் திருமணம் பண்ணிங்கன்னா வரம்பா வச்சுருக்காங்களாம்மா. இவங்க பேரண்ட்ஸுக்கு சொந்தமாக வீடு நல்ல பேங்க் பேலன்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. இவங்க வீடோட அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்க சஷ்டம் வச்சுக்கிட்டு எங்கள் பொண்ணு நல்லபடியாக பார்த்து தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்க மும்பையில் இருக்காங்களாம்மா. இவங்க கம்பெனியிலே இவங்களுக்கும் வேலை அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்கம்மா. அட்லீஸ்ட் ஒரு டிகிரி படிச்சுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் லைஃப் நல்லபடியாக அவங்க தான் விரும்புகிறாங்க. ஆல்ரெடி இவங்க போன லைஃப் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்களாம். கடைசி அவர் உண்மையாக இருந்து நல்லபடியாக சப்போர்ட் ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்க. கெட்ட பழக்கம் எது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. உங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ள வர சம்மதம் அப்படின்னா, உங்களுக்கு யாருமே இல்லாமல் தனிமையில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்குமா. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்து வரேன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.